ஹரஹர நம பார்வதி பதஜே ஹரஹர மகாதேவ. தென்னாருடைய சிவனை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. மண்ணுலகத்தினில் பிறவி மாசற, எண்ணிய பொருளெல்லாம் எளிதில் முற்றுற, கண்ணுதல் உடையதோர் களிற்று மாமுகப் பன்னவன் மலரடி பணிந்து போற்றுவாம். எல்லாம் வல்ல உமையொருபாகனுடைய பெருங்கருணையினாலே அன்பார்ந்த எங்களுடைய நெக்ஸ்ட் ஜென் தொலைக்காட்சி நேயர்களுக்கு உங்களுடைய ஜோதிட ஆச்சாரியர் ஜோதிட குரு சிவஸ்ரீ டி சரவணமாணிக்க சிவாச்சாரியர், முதல்வர் காஞ்சி காமகோடி பீடம் வேத சிவ ஆகம குருகுலம் சங்கரமடம் காஞ்சிபுரம் அடியனுடைய பணிவான வணக்கங்கள் மற்றும் ஆசீர்வாதங்கள். அலைபேசி 9865 9837 9865 98370. நாம் நமது நெக்ஸ்ட் ஜென் தொலைக்காட்சியின் வாயிலாக காண இருக்கக்கூடிய இந்த பதிவு அப்படின்னு பார்த்தா நிறையா பார்க்குறோம். நிறையா விஷயங்கள் ஒவ்வொன்றும், அதாவது கேப் இல்லாமல் ஒரு விஷயங்களை கொடுக்கக்கூடிய ஒரு தொலைக்காட்சின்னா நெக்ஸ்ட் ஜென்னாக தான் இருக்குது. அதாவது அடுத்தது எதையுமே தேடி வெளியில் எங்கேயும் போக வேண்டாம். அந்த டைமுக்கு அவங்களுக்கு என்ன தேவை, மக்களுக்கு என்ன தேவை, ஆன்மீகமாக இருக்கட்டும் ஜோதிடமாக இருக்கட்டும் அப்படிங்கிறத அறிந்து அதற்கு முன்பாகவே நாம் அதற்குண்டான விஷயங்களை நம்ம பதிவில் போட்டுன்னு வரோம். அப்படி இருக்கும் பொழுது இப்போ பார்க்குறது அப்படின்னா மாத ராசி பலன்கள். நான் ஒரு தடவையும் சொல்கிறேன், மாத ராசி பலன்கள் அப்படிங்கிற தலைப்பில் என்னென்ன கிரகங்கள் எங்கெங்கெல்லாம் பயிற்சியாக, ஒவ்வொரு மாதத்திற்கும் ஒரு 5 கிரகங்கள் பயிற்சியாகும். எப்படியும் சூரியன் சுக்கிரன் செவ்வாய் புதன் இந்த மாதிரி கிரகங்கள் பயிற்சியாகும். ஒரு பயிற்சியாகும் பொழுது கடந்த மாதத்தில் நம்ம ஏதாவது கஷ்டங்கள் பட்டிருந்தோம், ஏதாவது சிரமங்கள், எதிர்பார்த்த காரியங்கள் நடைபெறவில்லை, நமக்கு மட்டும் ஏன் இப்படி அப்படின்னு பலவிதமான கஷ்டங்களோடும் வெளியில் சொல்ல முடியாமல் துயரங்களோடும் துன்பங்களோடும் இருக்கக்கூடிய நமக்கு இந்த மாதம்னாச்சும் ஏதாவது ஒரு விடிவு காலம், இந்த மாத ராசி பலன்களில் ஏதாவது பயிற்சிகள் நடந்து ஒரு விடிவு காலம் கிடைக்குமா அப்படிங்கிற ஆவலோடு ஒவ்வொருத்தரும் பார்த்திங்கன்னா அன்றாட ராசி பலனை பார்க்குறவங்க எத்தனை பேர் இருக்காங்க தெரியுங்களா? டெய்லி எந்திரிச்சா காலண்டரில் இப்போல்லாம் ஆன்லைன்லாம் கிடையாது, இப்போல்லாம் காலண்டரில் 12 ராசிக்கு ராசி பலன் போட்டிருப்பாங்க. அதை பார்த்துட்டு இன்றைக்கி எனக்கு வெற்றின்னு போட்டிருக்கான், இன்றைக்கி தோல்வின்னு போட்டிருக்கான், இன்றைக்கி சந்திராஷ்டமன்னு போட்டிருக்கான். நான் பேச்சு வாக்கில் நம்ம கூட பேசுகிறவங்கள்ட்ட அப்படியே கலந்து உரையாடும் போது இந்த மாதிரி வாக்கியங்கள் அன்றாடம் பார்க்குறதே எவ்வளவு. அன்றாடத்தில் என்ன மாற்றம் வரப்போகிறதில்ல. 2 நாளைக்கு ஒருக்கா கூட ஒரு மாற்றம் வரலாம் சந்திரன் பயிற்சி ஆகிறதுனால. மற்றபடி பார்த்தீங்கன்னா ஒரு மாதம் 1.5 மாதத்துக்கு ஒருக்கா நடக்கக்கூடிய விசேஷங்களில் தான் 5 கிரகங்கள் பயிற்சி ஆகும். அதில் முக்கியமான மாற்றங்கள் அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம். அதற்காகத்தான் இந்த மாத ராசி பலன்கள் அப்படிங்கிறது ஒரு முக்கியமாக ஒரு தலைப்பாக எடுத்து நமது நெக்ஸ்ட் ஜென் தொலைக்காட்சியில் நாம் பண்ணிட்டு வரோம். அந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுது நாம் இப்போ பார்க்க போகிறது அப்படிங்கிறது 2025ஆம் ஆண்டிற்கான டிசம்பர் மாத பலாபலன்கள். இந்த வருஷத்தினுடைய கடைசி மாதம் 2025. பல பேருக்கு நல்லது பண்ணியிருக்கலாம், பல பேருக்கு சங்கடங்களையும் கொடுத்துருக்கலாம். அப்பேற்பட்ட அந்த சங்கடங்கள் கொடுத்தவர்களுக்கெல்லாம் சங்கடங்கள் நீங்கக்கூடிய இந்த டிசம்பர் மாதம் கடைசி மாதமாக இருக்குது. இந்த மாதத்தில் அடுத்த பதிவு எங்களுடைய இது வரும் புத்தாண்டு ராசி பலன்கள் 2026 இந்த 12 ராசிகளுக்கு எப்படி இருக்க போகுதுங்கிறத தெளிவாக நம்ம பார்க்க போகிறோம் அடுத்த பதிவில். இந்த ஆண்டினுடைய இறுதி மாதம் டிசம்பர் மாதத்தில் இந்த 12 ராசிகளுக்கு எப்படி இருக்குங்கிறத வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். அன்பார்ந்த அஸ்வதி பரணி கிருத்திகை ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்த எங்களுடைய மேஷராசி நேயர்களுக்கு மாத ராசி பலன்கள் அப்படிங்கிற தலைப்பில் 2025ஆம் ஆண்டு டிசம்பர் மாதத்திற்கான பலாபலன்களை பற்றி தான் இப்போ பார்க்குறோம். பொதுவாக டிசம்பர் மாதம் 2025ஆம் ஆண்டினுடைய கடைசி மாதம். அடுத்த வருஷம் 2026 அதனுடைய புத்தாண்டு பலன்களையும் நம்ம தெளிவாக அடுத்த பதிவில் பார்ப்போம். இந்த இதில் பார்த்திங்கன்னா மிகச்சிறப்பானது யோகத்தில் இருக்குது உங்களுக்கு. இந்த மாத ஆரம்பத்திலேயே குரு பகவான் வக்ரகதியில் இருக்கார். 4ஆம் இடத்துல 3ல் இருந்து பல விதமான தொல்லைகளை கொடுத்து கொண்டிருந்த குரு பகவான் வக்ரகதியில் 4ஆம் இடத்துக்கு வரார். 4ஆம் இடத்துக்கு வக்ரகதியில் வரும் பொழுது எப்போவுமே ஒரு கிரகம் வக்ரமானால் அதீதமான யோகங்களை கொடுப்பார். மேஷராசி அப்படிங்கும் பொழுது எதிர்பாராத பலவித காரியங்களை உண்டாக்கக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தும். பொன் வாங்கலாம், பொருள் வாங்கலாம், வீடு வாங்கலாம், மனை வாங்கலாம், இடம் வாங்கலாம், நிலம் வாங்கலாம், வீடு கட்டலாம், கிரகப்பிரவேசம் பண்ணலாம். இந்த மாதிரி அமைப்புகள் ஏற்படும். திருமண யோகம் அப்படிங்கிறது சில பேருக்கு உண்டாகும். தடைப்பட்ட திருமணங்கள் நிச்சயிக்கப்படும். வம்சவருத்தி ஏற்படும். பொன் பொருள் ஆடை ஆபரணங்கள் இதற்கு சேர்க்கைக்கு குறைவு இருக்காது. ஏன்னா வக்ர கிரகம் குரு பகவான் சந்திரனுடைய வீட்டில் மிகச்சிறப்பு உச்சம்
அப்போ அதீதமான யோகங்கள், எதிர்பார்க்காதது நடக்கும். நம்மளால் முடியாது, நம்மளால் பண்ண முடியாது, செய்ய முடியாதுன்னு முடக்கி தூக்கி போட்டுருவீங்க முதல் நாள் நைட்டு. மறுநாள் காலையில் அந்த காரியம் நடத்திடுவீங்க. எப்படி நடந்ததுன்னு உங்களுக்கும் தெரியாது, யாருக்கும் தெரியாது. ஆனால் காரியம் நடக்கும். சுப காரியத்தை நடத்தியே தீர்வார் குரு பகவான். 4ஆம் இடத்துல வக்ரகதியில் குரு இருந்தால் கண்டிப்பாக சில பேருக்கு இடமாற்றம், வீடு மாற்றங்கள், தொழில் மாற்றங்களும் உண்டாகும். நன்மைகள் அதிக அளவில். குறிப்பாக இந்த முடித்திருத்தங்கள், உடற்பயிற்சி கூடங்கள், விளையாட்டு மைதானங்கள், அழகு நிலையங்கள், இயற்கை பொருட்கள் வியாபாரம் பண்ணக்கூடியவர்கள், இயற்கை வேளாண் பொருட்கள் வியாபாரம் பண்ணக்கூடியவர்கள், மூலிகை பொருட்கள், நாட்டு மருந்து வியாபாரம், பூஜை சாமான்கள், இந்த மாதிரி துறையில் பணியாற்றக்கூடியவர்கள், அதில் வியாபாரம் பண்ணக்கூடியவர்கள், இவர்களுக்கெல்லாம் மிகச்சிறப்பானதொரு யோகம் அப்படிங்கிறது ஏற்படும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 5ஆம் இடத்துல கேது, பூர்வ புண்ணியஸ்தானத்தில் கேது, வாரிசுகளால் நன்மை அப்படிங்கிறது உண்டாகும். குழந்தை பாக்கியம் ஏற்படும். அதே மாதிரி குழந்தைகளால் மகிழ்ச்சி, நம்மளுடைய வாரிசுகள் மூலம் மகிழ்ச்சி அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரம் அப்படிங்கிறது உண்டாகுது. இருந்து வந்த கோர்ட் கேஸ், வம்பு வழக்கு, நீதிமன்ற வழக்காடு மன்றத்தில் ஒரு பிரச்சனை நிலுவையில் இருக்குது, ரொம்ப நாளாக இழுத்துன்னு இருக்குது, முடிய மாட்டேங்குது, என்ன பண்ணுறது, இப்படியெல்லாம் பல குழப்பங்களோடும் கேள்விகளோடும் இருக்கக்கூடியவர்களுக்கு அந்த பிரச்சனை அப்படிங்கிறது நமக்கு சுமூகமாக சாதகமாக நடக்கக்கூடிய அமைப்புங்கிறத ஏற்படுத்தி கொடுப்பார். அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா அரசாங்க பதவி, நீதிமன்றம், சட்டம், காவல்துறை, இராணுவம், சினிமா, பத்திரிகை, விளையாட்டு, கேளிக்கை, இந்த ஆன்மீகத்துறை, அறநிலையத்துறை, இதில் பணியாற்றக்கூடியவர்களுக்கும் நன்மை அதிகரிக்கும். 6ஆம் இடத்துல ஒன்றுமில்லை, 7ஆம் இடத்துல ஒன்றுமில்லை, 8ஆம் இடத்துல புதன் சுக்கிரன் மிகச்சிறப்பு. கணவன் மனைவிக்குள்ள அந்யோன்யங்கள் ஏற்படும், கருத்து வேறுபாடுகள் விலகும், பிரிந்த தம்பதிகள் ஒன்று சேர்வார்கள், அந்யோன்யங்கள் கூடும், கணவனுடைய வருமானம் அதிகரிக்கும், அதன் மூலம் அசையாத சொத்துக்கள் வாங்கக்கூடிய புதன் சுக்கிரன் சேர்க்கை 8ஆம் இடத்துல. புதிய புதிய பதவிகள், பதவி உயர்வுகள், இந்த மாதிரி குடும்ப சொத்து அப்படிங்கிறது அதிகரிக்கும், வருவாய் அதிகரிக்கும். குறிப்பாக ஆடிட்டிங், அக்கௌண்டன்ட், எழுத்து, டீச்சிங் ப்ரொஃபஷனல், ஐடி, இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர், ட்ரேடிங், மார்க்கெட்டிங் ஏஜென்சிஸ், பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்கள், வங்கி, நிதி நிறுவனங்கள், ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட், கொடுக்கல் வாங்கல், ஆடை ஆபரண தொழில் பண்ணக்கூடியவர்களுக்கு மிகச்சிறப்பான ஒரு மாதம். கல்வி பயிலக்கூடிய மாணவர்களும் சிறப்பான ஒரு கல்வி முன்னேற்றம். அதுபோக அரசியல்வாதிகளுக்கும் சூரியன் செவ்வாய் சேர்க்கை மிகச்சிறப்பு. அதை விட மிகச்சிறப்பு 12ஆம் இடத்துல விரயஸ்தானத்தில் இருந்த சனி பகவான் வக்ரகதியாகி அதிசாரமாக பார்த்தீங்கன்னா 11ஆம் இடம் லாபஸ்தானத்துக்கு போயிருக்கார். அதுதான் உங்களை காப்பாற்றுது, இல்லைன்னா எல்லாமே பண்ண முடியாது. சனி ராகு சேர்க்கை 11ஆம் இடத்துல மிகச்சிறப்பு. 3, 6, 11 2 பேருமே இருந்தால் நன்மை. 3, 6, 11 இந்த சனியும் ராகு இருந்ததுன்னா ராஜாக்கு சமமான வாழ்க்கை. எப்படி எதையும் சாதிக்கலாம், வெளிநாடு போகலாம், நல்ல ஒரு வருவாய் அதிகரிக்கும், பொருளாதார முன்னேற்றங்கள் ஏற்படும், எடுத்த காரியத்தை நடத்தி தீரக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டு. அப்பேற்பட்ட ஒரு சிறப்பான மாதமாக இந்த மாதம் மேஷராசிக்கு அமையுது. மேஷராசி நேயர்கள் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த மாதம் அதிர்ஷ்டமான வண்ணம் சிவப்பு, அனுகூலமான திசை கிழக்கு, அதிர்ஷ்டமான எண் 5, வணங்க வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான். முருகப்பெருமானை வணங்கி இந்த மாதத்தை இனிமையான மாதமாக மாற்றிக்கொள்ள ஆசீர்வதித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.